Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்கிற ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து தம் அடை. ஏற்கனவே நம்ம சேனலில் தம்ரூட் ஹல்வா இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இது வந்து எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் ரவா எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கும் போதே அது ரோஸ்டட் ரவாவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல் பால் எடுத்துக்கணும். 2 தேங்காய் யூஸ் பண்ணி அதோட முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் பவுலில் ரவா சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால், முட்டை, ரவா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு 2 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊற வைக்கலாம். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் இது ஊற வைக்கணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் மோல்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மோல்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி மோல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மஃபின் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக் டாட் மோல்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பேக்கிங் சப்ளைஸ் இருக்கிற எல்லா கடையிலையுமே இது கிடைக்கும். கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மோல்ஸை எடுத்து இந்த மாதிரி மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது, சும்மா லைட்டாக டஸ்ட் பண்ணால் போதும். டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மாவை நல்லா தட்டி விட்டுருங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே கீழே விழுந்துடும். நிறைய மைதா மாவு இருந்துச்சுன்னா அப்புறம் கேக் பேக் பண்ணதுக்கப்புறமா வெள்ளை வெள்ளையாக தெரியும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம மோல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவா வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை வந்து எவ்வளோ சேர்க்கணுன்னா, நீங்கள் எவ்வளோ ரவா எடுத்தீங்களோ அதோட சேம் குவான்டிட்டி தான் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை வந்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 1/2 kgயில் செய்கிறீங்கன்னா இதோட டபுள் குவான்டிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலகுன மாதிரி ஆயிரும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் நான் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோல்ட்ஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க.
இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட், பாதாம் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நான் அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 170 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ் டாப்லேயும் வச்சு இதை பேக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஸ்டவ் டாப்பில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கிங் மோல்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுட்டு கீழே வந்து மணலோ உப்பு ஏதாச்சும் சேர்த்துட்டு மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் பேக்காகி வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும். அதே ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தம் அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக இந்த ஈத்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். பக்ரீத் ஸ்பெஷல் ரெசிபீஸ்க்காக நிறைய நான் ஆல்ரெடி நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட் இயரே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு, அதுக்கப்புறம் லிவர் குர்தா ஃப்ரை, பாயா குழம்பு, அதுக்கப்புறம் வந்து போட்டிக்கா சாலன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மட்டன் ரெசிபீஸும் நிறைய நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிலையும் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். வேறு என்ன பக்ரீத் ஸ்பெஷல் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த கோகனட் மில்க் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஈத் ஸ்பெஷல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈத் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Hi guys, did you try the recipe? So first try that, then see the last part. If you did not go restarting. And guys, I'm going to tell you about my GPS watch. It is there are so many apps that they have downloaded in this watch. That is photo, math games, talk to our parents, device, so register the app to download and register code. And guys, this watch has a really good thing that your parents can your daughter are very helpful, and your parents can watch anywhere from their mobile. Where have you gone to play with your friends? Only in your flat, not outside, not in coronavirus. So they can see from the mobile and check where are they. And this is called GPS watch, smart watch for girls and boys. For girls it will be pink, and for boys it will be blue. And I am a girl, so of course pink. And don't leave the video. Important thing, don't go down and buy it. In Amazon Prime there is second one. If you type smartwatch for girls
or boys. Second one, okay? Be careful. If you go down, it's not even good. I'm going to give my watch back to Amazon and buy the second one because 8th one is dummy. Bye. And wait, watch the recipe. Happy Eid Mubarak to all of you. And Ari's birthday is coming August 12th. Community tab, we will put his photo. All of them wish him, okay? Otherwise he will cry. And I will make for him card. Next vlog you can watch that. Okay? Bye. Okay. Aris, it's your birthday, right? Your birthday is coming, right? When is your birthday? 5 o'clock. No. 5 o'clock. No. Subscribers want you to speak in Urdu. But how will Tamil subscribers understand? They will understand. No. Nahi malum. Speak something in Urdu. Aris, मैं painting करने जाती हूँ, okay? Bye. Now Tamil translation. நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து பெயிண்டிங் பண்ண போறேன். Bye.